இளைய தலைமுறையிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா, இல்லையெனில் அதன் காரணம் என்ன என்று வாணியம்பாடி பொதுமக்கள் அளித்த கருத்துக்களை மக்கள் பார்வையின் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இளைஞர்களை அரசியல் படுத்தப்பட வேண்டியது இன்றைய இருக்கின்ற அரசியல் கட்சிகளின் கடமை. ஆனால் சினிமா மோகத்திலும் இன்று இருக்கின்ற சமூக வலைதளத்தில் அவர்கள் மூழ்கி இருக்கின்ற காரணத்தினாலும் அரசியல் வயப்படுத்தப்படுவது குறைந்திருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக தான் இருக்கிறது. ஆனாலும் இன்று அவர்கள் எந்த பயணத்தை நோக்கி சினிமா மோகத்திலாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கின்ற சமூக வலைதளத்திலாவது இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு திசை திருப்பல் அடைந்திருந்தால் அதற்கு இன்று இருக்கின்ற அரசியல்வாதிகள் தான் பொறுப்பேற்க வேண்டிய கடமை இருக்கிறது. என்னுடைய அரசியல் அனுபவம் 13 வருஷம். இந்த 13 வருஷத்துல நாங்க பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், பல பொதுக்கூட்டங்கள் நடத்தி பல இளைஞர்களை, 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை எங்க கூட கட்சியில பயணிக்க வச்சிருக்கோம். அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதுக்கு நானே ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்த 13 வருஷத்துல அரசியல் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. நானும் அரசியல் கத்துக்கினேன். நானும் பல பேருக்கு அரசியல் கற்றுக் கொடுத்துருக்கேன். எல்லாமே கரெக்டா தெரியும் சார். எல்லா பிரிவுமே தெரியும். அந்த அளவுக்கு நாகரிகம். ஏன்னா செல்லு மூலியமா தான் எல்லாம் செல்லு அளவு தானே போயிருக்கு. வேற என்ன இருக்கு? இப்போ செல்லுன்னா நம்ம இல்லைன்னு சொல்லலாம். எல்லாமே சின்ன பக்கம் பட்டன் தட்டி பேசுறது பாக்குது. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த அளவுனாக்கா அந்த அளவுக்கு நாகரிகம் வளர்ந்து போயிட்டே இருக்கு சார். ஒவ்வொன்றும் மக்களுக்கு அந்த இது வந்துட்டே இருக்கு சார். ஒவ்வொன்றும் அதனால எல்லாமே நடக்குது சார். தலைமுறையினருக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா இன்றைய இளைஞர்கள் இணையதளத்துல நிறைய இருக்காங்க. இணையதளத்துல அதிகமா இருக்காங்க. அப்புறமா சினிமான்ற கோடில் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கண்டிப்பா இல்ல. இந்த காலத்து இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப கம்மி தான். அந்த காலத்துல உள்ளவங்க கரெக்டா அரசியல் பத்தி எல்லாம் தெரிஞ்சு கரெக்டா ஓட்டு போடுவாங்க. இப்ப இருக்கிறவங்க கொஞ்சம் மொபைல் அதுன்னு பார்த்துட்டு விழிப்புணர்வு கம்மியா தான் இருக்காங்க. இப்போ சோசியல் மீடியா தான் நிறைய. இப்போ சோசியல் மீடியா பத்தி நம்பிடுறாங்க நிறைய. இப்போ அது வெளியே வரணும் எல்லாரும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சு அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இளைய தலைமுறைகள விழிப்புணர்வு இருக்கா இல்லையானாக்கா, இது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யாருக்கு அந்த விழிப்புணர்வு இல்ல. அரசியல்ல பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த காலத்துல இப்ப பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இது இருந்தது. இப்ப இருக்கிற இளைய தலைமுறைகள்லாம் அந்த சினிமானுடைய மோகத்தோட போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, இப்ப விஜயகாந்த், அதுக்கு முன்னாடி எல்லாம் இவங்க எல்லாம் இருந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த நடிப்பினுடைய இதுலதான் போயிட்டு இருக்காங்களே தவிர, அவங்க நம்ம நாட்டுடைய நலனை கருதி நம்ம நாட்டுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல நம்ம நாட்டை முன்னுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற அந்த இது மனப்பான்மை யாருக்குமே இல்ல. இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அரசியல்னால என்னன்னே தெரியறது கிடையாது. அரசியல்னா ஒரு ரீல்ஸ் பாக்குற மாதிரி எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க, அதை பாக்குறாங்களே தவிர அரசியல்ல என்ன இருக்குது, இப்ப என்ன ட்ரெண்டிங்ல இருக்காங்க, யார் ஆட்சி செய்யறாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க, அதனால ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற எந்த அவேர்னஸுமே இப்ப இருக்கிற கரண்ட் ஜெனரேஷனுக்கு எதுவுமே தெரியறது இல்ல. பசங்களுக்கு சினிமா, அப்புறம் வேற என்ன ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதை பத்தி தான் யோசிக்கிறாங்களே தவிர அரசியல்னா என்ன, அதனால நம்மளுக்கு என்ன நடக்க போகுது, அது மூலியமா போனா நம்மளுக்கு என்னென்ன கொள்கைகள் கிடைக்கும், அதுல அரசியல்ல யார் வந்தா நம்மளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற எந்த அவேர்னஸுமே இப்ப இருக்கிற பசங்களுக்கு கிடையாது. இளைய தலைமுறை கிட்ட இன்னைக்கு அரசியல் விழிப்புணர்வு குறைவுதான். ஏன்னா அந்த விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு சரியான தளம் அமையல. எல்லா இளைஞர்களும் ஒரு சினிமாவில பார்த்துட்டு தான் இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறாங்க. இல்ல அவங்க வழிகாட்டுதல்கள் சரியா அமையாததுனால அந்த அரசியல் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. ஆனா இது குவாலிட்டியான அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது கொடுக்கறதுக்கு அந்த அரசியல்வாதிகள் தயாரா இருக்கிறாங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. இன்றைய இளைஞர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் இணைத்து அரசியல் விழிப்புணர்வு என்பது மிகவும் குறைவாக போய் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் சமூக அமைப்பில் இளைஞர்களுக்கு அரசியல் ஞானத்தை ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்தை அனைத்து கட்சி தலைவர்களும் மாணவருடைய இளைஞருடைய அந்த விழிப்புணர்வுக்கு மேலும் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைய காலகட்டத்தில் இளைய தலைமுறைகளுக்கு அரசியல் விழிப்பா இல்லையா, அரசியல் விழிப்புணர்வு சுத்தமா இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா மது போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரஞ்சி விடுது, கவர்மெண்ட்டே விற்குது. பிளஸ் அது மட்டும் இல்ல, மொபைல்ல பார்த்து அவங்க கண்ணு வேஸ்டா போகுது. பிளஸ் பாத்தீங்கன்னா அவங்க எங்களால தவிர அரசியல் விழிப்புணர்வு சுத்தமா இல்லை. இந்த காலகட்டத்தில் வயசானவங்க மூத்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கு இந்த அரசியல் விழிப்புணர்வு, அரசியல்னா என்ன, சமூக அக்கறைனா என்ன, அதை பத்தி சொல்லி
அவங்கள கொஞ்சம் அரசியல் வழிகாட்டுதலோட விஷயங்களை சொல்லி அவங்கள மேம்படுத்தோம்னா அரசியல் விழிப்புணர்வு இளைய தலைமுறைக்கு வரும்னு என்னோட கருத்து.